4 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்க போகிறேன் அப்படின்னு. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, இங்கே மகாராஷ்டிராவில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு. இந்த ப்ளவுஸ்க்கு 400 ரூபாய் கேட்டிருந்தாங்க. இது வந்து பிரின்சஸ் கட்டு, அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்பாங்க. இதே நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா 350 300க்குலாம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. பிரின்சஸ் கட் இதுவரை யாருமே ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஹார்டாகவும் தெரியாது. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோப் கொடுத்து ஹூக் போட்டிருந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய பிரேசர் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த டெய்லர்ட்டை தான் நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ண கொடுப்பேன். ரொம்ப ஃபிட்டாக சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம அன்னைக்கு வடகம் காய வச்சிருந்தோம் இல்லையா, அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக அது காஞ்சிருந்தது. புளிக்குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னாலே வடகம் தான் பொரிப்பேன். எனக்கு என்னமோ அந்த புளிக்குழம்பு கூட வடகம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படி வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கேரட் கூட்டு, வடகம் இதுதான் பண்ணியிருந்தேன். காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றியாச்சு. தோசைக்கு தனியாக சட்னிலாம் அரைக்கிறது கிடையாது. என்ன குழம்பு வைக்கிறோமோ அதையே வச்சு சாப்பிட்டுக்கிறது. அப்படிதான் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. அப்படி ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, ட்ரிஷானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு. பை, டேக் கேர்.